கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தாவேகா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருகின்றன. நாட்டையே உலுக்கி போட்ட கரூர் துயரச் சம்பவம் இன்னும் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இதற்கிடையே கரூர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அரசியல் ரீதியாக திமுகவுக்கு சாதகமாக அமையுமா அல்லது விசாரணையில் வெளிவரும் உண்மையால் பின்னடைவு ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போது கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிபிஐ விசாரணை என்பது மத்திய அரசின் கண்ணசைவில் நடக்கக்கூடும் என்ற அச்சம் திமுக தரப்புக்கு ஏற்பட்டுள்ளது. கரூர் சம்பவத்திற்கு முன்பு விஜய் பேசிக் கொண்டிருந்த போது ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சுற்றி வந்தது ஏன் என்பது சிபிஐ விசாரணையில் தெரிய வரலாம். ஒரு நாளைக்கு 2-3 உடல்கள்தான் அரசு டாக்டர்கள் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற விதி இருக்கும்போது எப்படி 40 பேர் உடலுக்கு அடுத்தடுத்து பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது என்பது குறித்த உண்மை அம்பலமாகும். இதன் வாயிலாக உண்மையான குற்றவாளிகளை சிபிஐ கைது செய்து அது தொடர்பான விசாரணையை வரும் சட்டசபை தேர்தல் வரை தள்ளி போடவும் வாய்ப்பு உள்ளது. ஆளும் கட்சிக்கு எதிராக உண்மைகள் வெளிவரும் பட்சத்தில் எதிர்க்கட்சிகளின் பிரச்சார பலத்தால் அது தேர்தலில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. சிபிஐ விசாரணையை கண்காணிக்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட மேற்பார்வை குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கிறது. அஜய் ரஸ்தோகி கண்டிப்பானவர் என்பதால் திமுக தரப்புக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த உத்தரவுக்கு பிறகு உச்சநீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பியும் வழக்கறிஞருமான வில்சன் கூறுகையில், கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் அரசு அமைத்த விசாரணை ஆணையம் குறித்து உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பவில்லை என்று கூறியது மட்டுமல்லாமல் விசாரணை தொடரலாம் என பேட்டியளித்தார். ஆனால் உண்மை என்னவென்றால் நீதிபதிகள் தமது தீர்ப்பில் கூறும்போது கரூர் நெரிசல் உயிரிழப்பு வழக்கில் தமிழக அரசு தரப்பில் முன்னாள் நீதிபதி தலைமையிலும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி போலீஸ் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலும் தனித்தனியாக விசாரணை என்பது தேவையற்றது. இதுபோன்ற விசாரணைகள் குழப்பத்திற்கு தான் வழிவகுக்கும். உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2 நீதிபதிகள் அமர்வு விசாரித்து வரும்போது சென்னையில் வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க கோரி தனது அதிகார எல்லைக்குள் வராத வழக்கை தனி நீதிபதி விசாரித்து சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தது தன்னிச்சையானது. தமிழக அரசு நியமித்த ஒருநபர் ஆணையம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு உடனடியாக கலைக்கப்படுகிறது. அவர்கள் இதுவரை நடத்தி சேகரித்த அனைத்து ஆதாரங்கள் டிஜிட்டல் ஆவணங்களையும் உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். அதேபோல கரூர் எஸ்பி மற்றும் கரூர் டவுன் காவல் ஆய்வாளர் பதிவு செய்துள்ள வழக்கு தொடர்பான அனைத்து கோப்புகளையும் சிபிஐக்கு வழங்கி சிபிஐ அதிகாரிகளின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இவ்வாறாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தீர்ப்பு இப்படி இருக்கையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை செய்தியாளர்கள் சந்திப்பில் பொய் சொல்லி மாட்டிக்கொண்டிருக்கிறது திமுக. தீர்ப்பையே மாற்றிச் சொன்னால் தமிழகத்தில் வழக்கு எப்படி ஒழுங்காக நடக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.